மணவாட்டை எடுத்துக்கொள்ளக்கூடிய மணவாளனுடைய தோற்றம் அவ்வளவு ரகசியமாக இருந்தால் அதை காட்டிலும் அதிக ரகசியமாக எடுத்துக்கொள்ளப்படுதல் இருக்க வேண்டும். மணவாளனை நீங்க பார்க்க முடியாது. இயேசு நீங்க பார்ப்பீங்களா? தேவனை மாம்சத்தின்படி அறிய முடியாது. பரிசுத்த ஆவியானவரை தான் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அப்ப பரிசுத்த ஆவியானவரை அறிந்து கொள்வதே எவ்வளவு ரகசியமாக இருக்குமானால் அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் மிக மிக ரகசியமாக இருக்கும். ஆகையினால எடுத்துக்கொள்ளப்பட்டதை ஸ்தாபன சபைகள் அறிந்து கொள்ள முடியாது. ஆகையினால நம்ம எடுத்துக்கொள்ளப்படுதல் வந்துருச்சு, எடுத்துக்கொள்ளப்படுதல் நிறைவேறிவிட்டது, நான் எடுத்துக்கொள்ளப்படுதல் இருக்கிறேன் அப்படின்ற டைரக்டா ஓப்பனா சொன்னாலும் பார்த்துட்டு இருக்கேன். அப்ப எவ்வளவு தீர்க்கதரிசி எவ்வளவு அழகாக அவருடைய செய்தியை சொல்லியிருக்க. அது எடுத்துக்கொள்ளப்படுதல் அது வருகை ரகசியம் அல்ல, எடுத்துக்கொள்ளப்படுதல் ரகசியம் தான். அப்ப இதுவரைக்கும் வருகையை குறித்து நம்ம செய்தியிலே அவர் ரகசியம் இல்லை என்று பார்த்தோம். மணவாட்டிக்கு எதுவுமே ரகசியம் கிடையாது. மணவாட்டிக்கு வேதம் முழுவதும் மணவாட்டி திறந்து கொடுத்துட்டார். வேதத்துள்ள ரகசியம் எல்லாமே மணவாட்டிக்கு சொல்லிட்டார். அப்ப மணவாட்டிக்கு இந்த வேதமே ரகசியம் கிடையாது. ஆனால் எடுத்துக்கொள்ளப்படுதல் உலகத்தின் கண்களுக்கு ரகசியம். மணவாட்டி இங்க தானே இருக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இங்கே தானே உட்கார்ந்து இருக்கிறீங்க, யோ அது ரகசியம், உன் கண்ணுக்கு தெரியாது. நான் இங்க இல்ல, நான் உன்னதத்தில் இருக்கேன், நான் உள்துறைகள் இருக்கிறேன், நான் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறேன், நான் பிரமிட்ல தலைகள் இருக்கிற இடத்துல நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன், நான் உயரமான இடத்துக்கு வந்துட்டேன், நான் மேலான இடத்துக்கு வந்துட்டேன், ரத்தம் தெளிக்கப்படும் இடத்துக்கு வந்துட்டேன். அப்ப நாம பிரகாரத்தில் மேல உன்னதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். நான் நம் மத்திய ஆகாயத்தில் இருக்கிறேன், உலகத்தின் கண்களுக்கு நான் மறைக்கப்பட்டிருக்கிறேன் என்று இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் அவர்களுக்கு ரகசியம். அவர்களுக்கு இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் இல்லாத எல்லாத்துக்குமே ரகசியம். புரியுதா உங்களுக்கு? எடுத்துக்கொள்ளப்படுதல விசுவாசிக்காத எல்லோருக்குமே இது ரகசியம். ஆகையினாலே வருகை என்பது ரகசியம் அல்ல, எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது ரகசியமாக இருக்கிறது. அது இடிமுழக்க ரகசியமாக இருக்கிறது. இது அதிக ரகசியமாக இருக்கிறது. அவர்கள் அதை அறிய முடியாது. பூமியில் எந்த நியாய தீர்ப்பு உண்டாகும் முன்பு இது சம்பவிக்கிறபடியினால் நியாய தீர்ப்பு வரும்போது எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கவில்லையே, எப்படி நியாய தீர்ப்பு வருகிறது என்று அவர்கள் யோசிப்பார்கள். எப்படி எலியா வந்தால் தானே தேவன் வர முடியும். அப்ப மனுஷகுமாரன் வருவதற்கு முன்பதாக, வெளிப்படுவதற்கு முன்பதாக எலியா வரணுமே இயேசுட்ட கேட்கிறாங்க. எலியா வந்தாயிற்றே அப்படின்றாரு. அதே போல எடுத்துக்கொள்ளப்படுதல் வரலையே, இன்னும் பூமிக்கு உபத்திரம் வந்துருச்சு அப்படின்னு அவர்கள் சொல்லுவார்களாம். அது எடுத்துக்கொள்ளப்படுதல் ஏற்கனவே முடிஞ்சிருச்சுன்னு தேவன் சொல்லுவாராம். யாருக்கு? என்டை மெசேஜ் உள்ளவங்களுக்கு. அவன் சாபனத்துக்கான இதை பத்தி அவங்க நினைக்கவே போறதில்லை. அவன் பூமியிலிருந்து பறந்தா பறப்போம், இல்லைன்னா இல்ல. எப்ப நம்ம பூமியில அப்படியே சல்லுன்னு தேவன் நம்மளை தூக்கிட்டு போறாரோ, மேக்னெட் மாதிரி சல்லுன்னு தூக்கிட்டு போறாரோ அப்ப எடுத்துக்கொள்ளப்படுறது. தூக்கிட்டு கொண்டவனா இவன் மாம்சப்பராக சிந்திக்கிறான். அவர் எடுத்துக்கொள்ளப்படும் உங்க சரீரத்தை அவர் தூக்கிட்டு போகல, உங்க ஆத்மாவே ஆவி இதுக்குள்ள பணம் தான் அவருக்கு முக்கியம். இந்த உண்டியல் முக்கியம் இல்ல. இது அவன் எடுத்துட்டு போறது கஷ்டம். இப்போ ஒரு இது பெரிய பெரிய மண்ணினால் செய்யப்பட்ட பெரிய உண்டியல் இருக்கு வச்சுங்களேன், அவன் உண்டியல் தூக்கிட்டு போவான் சிரமப்பட்டு. டக்குனு உடப்பா உள்ள பணம் தட்டு போயிட்டே இருப்பான். அவனுக்கு தேவையானது அதான். அப்ப இந்த சரீரம் இந்த பானை உடையாம எடுக்கணும். அதான் நம்ம ரேப்சர்ல போறது. இதுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு பானை உடஞ்சி போச்சு. பானை உடஞ்சி உண்டியலை உடச்சி எடுத்துட்டு போயிட்டாரு. அவர்கள் கிறிஸ்துவுக்குள் மறித்து எடுக்கப்பட்டாங்க. நமக்கு இந்த சரீரம் அப்படியே மர்வமாகி இந்த சரீரத்தோடு சேர்ந்து எடுத்துக்கொள்ள போறார். மற்ற இதுவரை சபை காலத்துல உள்ள பண பொக்கிஷத்தை மாத்திரம் தேவன் எடுத்துக்கொண்டார். இப்பொழுது இந்த உண்டியலே தூக்கி போயிடுறாங்க. அப்ப சரீரம் சேர்த்து மர்வமாக்கி எடுத்துக்கொள்கிறார். ஏன்னா இந்த உண்டியல் தங்க உண்டியல் இருந்தா என்ன பண்ணுவான்? மண் உண்டியலா இருந்தா உடச்சி போற அது தேவையில்லைன்னு எடுத்துட்டு போயிடுவான். இது தங்க உண்டியலா இருந்தா அப்ப உள்ள பொக்கிஷமும் விலை கூட, இந்த உண்டியலும் விலை கூட சேர்த்து எடுத்துக்கொள்ள. அதுதான் மணவாட்டி. ரேப்சர்ல போகக்கூடிய மணவாட்டி தன் சரீரம் அழிவை காணாதபடி கதிர்கட்டு அசைவாடப்படுகிறது. 2ஆம் முறை கதிர்கட்டு அசைவாட்டப்படுகிறது. உள்துறைகளை போறோம். இயேசு கிறிஸ்து உள்துறைகளை போனதுக்கு அடையாளமாக பெந்தேகோஸ்தே பண்டிகையானது கதிர்கட்டை அசைவாட்ட முதல் பலனை செலுத்தும் பண்டிகையானது கதிர்கட்டை அசைவாட்டக்கூடிய பண்டிகையா இருந்தது. அது எத்தனாவது பண்டிகை? கதிர்கட்டை முதல் பலனை அசைவாட்டும் பண்டிகை. 3வது பண்டிகை, 4வது பண்டிகை பெந்தேகோஸ்தே பண்டிகை, 5வது பண்டிகை எக்கால பண்டிகை, 6வது பண்டிகை பாவ நிவாரண பண்டிகை, முதல் பண்டிகை பஸ்கா பண்டிகை, 2வது பண்டிகை புளிப்பில்லா அப்ப பண்டிகை. ஒவ்வொரு சபை காலத்தில் வாழ்ந்த ஜனங்களுக்காகவும் அவர் அசைவாட்டப்படுகிறார். நல்லா புரிஞ்சுங்க.
அதான் புளிப்பில்லா பண்டிகை அப்ப பண்டிகை 7 நாள் கொண்டாட வேண்டும். அது 7 சபை காலத்தில் உள்ள ஜனங்களுக்கு மணவாட்டிக்காகவும் அந்த ஒரே அசைவாட்டுதல் நடந்தது. ஆனால் கடைசி நாட்களில் மணவாட்டியே அசைவாட்டப்படுகிறார். முதலாவது மணவாளன் அசைவாட்டப்பட்டார். கடைசி நாட்களில் இந்த தலைக்கல் மணவாட்டி தலைக்கல்லுக்குள்ள இந்த மணவாட்டியும் மணவாளனுமாக சேர்ந்து உள்திரைக்குள் பிரவேசிக்கிறார்கள். 1ஆம் நூற்றாண்டிலே மணவாளன் உள்திரைக்குள் பிரவேசித்தார். இப்போது மணவாளனும் மணவாட்டியுமாக 2ஆம் முறை கதிர்கட்ட அசைவாட்டப்படுகிறது என்று சொல்கிறார். ஆக 2ஆம் முறை அசைவாட்டப்படுகிறது. இது மணவாட்டி எட்டுக்கொள்ளப்பட்ட பிற்பாடு, மணவாட்டி உள்திரைக்குள் வந்த பிற்பாடு மணவாட்டி மகிமையின் சரீரத்தை பெற்றுக்கொண்டு உள்ளே அசைவாட்டப்படுகிறார். அடுத்து 5ஆம் முத்திரை உடைக்கப்பட்ட போது சபை ஏற்கனவே எடுக்கப்பட்டு விட்டதாம். 5ஆம் முத்திரை உடைக்கப்பட்ட போது சபை ஏற்கனவே எடுக்கப்பட்டு விட்டது. ஏன்னா 4ஆம் முத்திரைக்கு அடுத்தானே 5ஆம் முத்திரை, 4ஆம் முத்திரைக்கு அடுத்ததானே 5ஆம் முத்திரை. அப்ப சபை ஏற்கனவே எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டது. அது எந்த சபை காலத்தில் ஒவ்வொரு சபையும் எடுத்துக்கொள்ளப்பட்டதற்கு உள்துறைக்குள் பிரவேசித்து விட்டது. ஆனால் இந்த கடைசி நாட்களில் சபையானது இப்ப என்ன எடுக்கப்படுதல் நிகழ்ந்த பின்பு 6ஆம் முத்திரையில் தோன்றும் 2 தீர்க்கதரிசிகள் காட்சிக்கு வருகிறார்கள். 6ஆம் முத்திரை 2 தீர்க்கதரிசி வந்துட்டாங்கன்னா சபை ஏற்கனவே எடுத்துக்கொள்ளப்படுது நிறைவேறிவிட்டது. சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்குள் கடந்து வந்து விட்டது. அப்ப சபை எடுக்கப்பட்டு விட்டது. அப்ப சபை எடுக்கப்பட்டாதான் 1,44,000 பேர் சந்திக்க முடியும். ஆகனால் இன்னைக்கு அநேக சபைகள் அந்த 1,44,000 பேர் யூதர்கள் என்று சொல்வதற்கு அவர்களுக்கு தைரியம் இல்லாதபடினால் சிபிஎம் சபையெல்லாம் நாங்கள் தான் 1,44,000 பேர் என்று தங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். யெகோவா விட்னஸ்காரன் வேத மாணாக்கர்கள் எல்லாருமே நாங்கள் தான் அந்த 1,44,000 பேர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில சபைகள் 1,44,000 பேர் இருக்கு. இவனோட கல்லோபதிஷ்டம் 1,44,000 பேர் ஒன்று இருக்கு. யூதர்களுக்குள்ள ஒரு 1,44,000, புறஜாதிக்குள்ள ஒரு 1,44,000 பேர் இருக்கிறார்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். எல்லாமே தவறு. அந்த 1,44,000 பேர் இஸ்ரவேலர்கள் தான். அது 6ஆம் முத்திரையின் கீழ் மோசே எலியாவும் அங்கு போகும் பொழுது அங்கே சந்திக்கப்படக்கூடிய 1,44,000 பேர். தேவன் அந்த 6ஆம் முத்திரையின் கீழ் அங்கே சென்று விட்டார் என்றால் சபை உள்திரைக்குள் போய்விட்டது, எடுத்துக்கொள்ளப்படுவது முடிந்துவிட்டது. அடுத்து நாம் கழுகின் நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தீர்க்கதரிசி சொல்றாரு, நாம் என்ன நாட்களில் வாழ்ந்திருக்கோம்? கழுகுதான் பூமியிலிருந்து இறைச்சியை எடுத்துக்கொண்டு உன்னதத்துக்கு கொண்டு செல்கிறது. கழுகுதான் இருக்கலே மேலாக பறக்கக்கூடியது. உலகத்தில் எல்லா பறவைகளை காட்டிலும் அதிக உயரத்திலே பறக்கக்கூடியது கழுகு. அதிக உயரம் என்றால் உன்னதமான இடம், மேலான இடம், 7வது பரிமாணத்துக்கு செல்லக்கூடிய அந்த மேலான பரிமாணத்துக்கு கழுகு பறக்கிறது. அந்த இடத்திலே இப்பொழுது லவோதிக்கா சபை காலம் கொண்டு வரப்பட்டு அதிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுதல் நிறைவேறுகிறது. மேகங்கள் நடுவில் நாம் இருக்கிறோம். நாம் எங்க இருக்கோம்? கழுகு எங்க இருக்கு? கழுகு மேல பறந்துகிட்டே இருக்கு. உன்னதமான இடத்துல மலைக்கோட்டைக்கு மேல பறக்குது. மலைக்கோட்டை மேல இருந்து பார்த்தாலும் அதுக்கு மேல கழுகு பறக்கிறத பார்க்க முடியும். ஆனா நீங்க மலைக்கோட்டைக்கு மேல இருந்து பாத்தீங்கன்னா காக்கா கீழே பறக்கும். காக்கா எங்க பறக்கும்? மரத்துக்கு மரம் பறக்கும். காக்காவோட லெவல் ஒரு குறிப்பிட்ட 50 அடி 100 அடிக்கு மேல பறக்காது. மலைக்கோட்டை கிட்டத்தட்ட 250 அடி இருக்குன்னு வச்சுங்க. அந்த அதுக்கு மேல கழுகு மேல பறக்கும். கழுகோட பறக்கக்கூடிய உன்னதமான இடத்திலே லவோதிக்கா சபை காலத்தில் உள்ள சபையை விட்டு வெளியே வருகிறவர்கள் அந்த உன்னதத்துக்கு வந்து விட்டார்கள். சபையை விட்டு வெளியே வருகிறவர்கள் சபை காலம் முடிந்த பிற்பாடு கழுகு இருக்கக்கூடிய உன்னதத்திற்கு வந்துவிட்டால், ஆகையினால் நாம் மேகங்கள் நடுவில் இருக்கிறோம், நாங்கள் உயர்த்தப்பட்டு விட்டோம், எடுத்துக்கொள்ளப்பட்டு நிறைவேறிவிட்டது என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? சபை காலத்தில் ஆகையினால்தான் 4வது ஜீவன் கழுகின் முகமாக இருக்கிறது. மாடு உங்களை வெளியே மேலே தூக்கிட்டு வராது. முதல் சிங்கம் உங்களை மேலே தூக்கிட்டு வராது. அடுத்த முகம் காளை முகம். காளை முகம் உங்களை உன்னதத்துக்கு கொண்டு வர முடியாது. அதற்கடுத்த முகம், அதுல மேல சபை முதல் முகம் சிங்க முகம், காளை முகம், மனித முகம், அடுத்த முகம் கழுகு முகம். கழுகுதான் தீர்க்கதரிசியோட செய்தி தான் உங்களை உன்னதத்திற்கு கொண்டு வருகிறது. இப்பொழுது கடைசி நேரத்தில் இருக்கிறோம். கிருபாசனமானது நியாயாசனமாக மாறுவதற்கு அதிக நேரமாகாது. நியாய தீர்ப்பு விடுவதற்கு அதிக நேரமாகாது. இப்பொழுது ஏற்கனவே நீங்கள் உன்னதத்தில் கூட்டி சேர்க்கப்படாதிருந்தால், தீர்க்கதரிசி அப்படியே வாசிக்கிறேன், 783வது பக்கம் 78வது பேராகிராஃப் 79வது பேராகிராஃப் சீல்ஸ். அப்ப நாம் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நியாயாசனமாக மாறுறதுக்கு
கிருபையின் ஆசனத்தில் இருக்கணும்னு சொல்லி பூமியில கிருபை இருக்கு, அதனால தேவன் நம்மளை அழிக்காம பாதுகாத்து கொண்டிருக்கிறார் என்று உலக ஜனங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே அது நியாயாசனமாக மாறுறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடாது. இன்னைக்கு ஸ்தாபன சபைகள் கூட என்ன சொல்லுது, கொரோனானால நான் பாதிக்கப்படணும்னு கர்த்தருடைய கிருபை. ஏன்னா அவன் என்ன சொல்றான், கர்த்தருடைய கிருபைங்கிறத எல்லாரும் யூஸ் பண்றான். கர்த்தருடைய கிருபையினால் நான் அதை செஞ்சேன், கர்த்தருடைய கிருபையினால் இது கர்த்தர் என்னை பாதுகாத்தாரு, கர்த்தருடைய கிருபை கர்த்தருடைய கிருபை கர்த்தருடைய கிருபைன்னு யாருக்கு கர்த்தருடைய கிருபை இல்லையோ அவனும் சொல்லிக்கிறான். இதான் வேடிக்கை. யாருக்கு கர்த்தருடைய கிருபை இல்லையோ அவனும் கர்த்தருடைய கிருபையினால் நான் உயிரோடு இருக்கேன், கர்த்தர் கிருபை என்னை தாங்குச்சு அப்படின்னு கர்த்தர் ஏசப்பா தான் என்னை பாதுகாத்தார்னு ஸ்தாபன சபைகள் எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்கிற வேளையிலே அந்த கிருபை நியாயாசனமாக, கிருபாசனம் நியாயாசனமாக மாறுறதுக்கு ஒரு செகண்ட் கூட ஆகாது என்று தீர்க்கதரிசி அப்பொழுது சொல்லுகிறார். அவருடைய நாட்களில் அது நியாயாசனமாக மாறுவதற்கு ரொம்ப நேரம் ஆகாது. இப்பொழுது ஏற்கனவே நீங்கள் உன்னதத்தில் கூட்டி சேர்க்கப்படாதிருந்தால், நீங்கள் உன்னதத்துக்கு கூட்டி சேர்க்கப்படாதிருந்தால் இக்காரியங்கள் நிகழ்வதையும் இந்த மக்கள் உள்ளே வருவதையும் காணும்போது நீங்கள் உள்ளே வருவது மேலானதாக இருக்கும். உன்னதங்களில் கூட்டி சேர்க்கப்படுதல் என்பது இது வெறும் மகிழ்விக்கக்கூடிய காட்டிலும் மேலாக இருக்கிறது. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே உன்னதத்திலே உண்மையாக கூட்டப்பட்டிருப்பீர்களானால் இது ஒரு பயபக்தியான காரியமாகும். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே உண்மையாக உன்னதத்திலே கூட்ட சேர்க்கப்பட்டிருப்பீர்களானால், இது நீங்கள் உன்னதத்திலே நீங்கள் கூட்டி சேர்க்கப்பட்டு விட்டோம் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் அப்படி பண்ணிருப்பீங்கன்னா நீங்கள் ஒரு பயபக்திக்குரிய காரியத்துக்குள் வந்திருக்கிறீர்கள். யூதர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் அதே நிமிடம் புறஜாதி சபையானது ஏற்கனவே எடுக்கப்பட்டிருக்கும். யூதர்கள் 1,44,000 பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் அதே நிமிடத்திற்கு முன்பதாக புறஜாதி சபையானது எடுக்கப்பட்டிருக்கும். அப்போ இந்த யூதர்கள் 1,44,000 பேர் வந்த பிறகு ஐயோ நம்ம எடுக்கப்படலன்னு இந்த ஸ்தாபன சபைகள் புலம்புவார்கள். ஆனால் நீங்கள் அதை அறிந்திருப்பீர்கள். அடுத்து இந்த சிறு குழு எடுக்கப்படுதலுக்கு செல்லக்கூடிய இந்த சிறு குழு விசுவாசத்தை பெற்றுக்கொள்வதற்காக இந்த 7 இடிமுழக்கங்களும் ஏதோ ஒன்றை கூற ஆயத்தமாயிருக்கின்றனவே. சிறு எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு வரக்கூடிய இந்த சிறு குழு மனவாட்டியாகிய சிறு மந்தை. இந்த சிறு குழுவிற்கு அந்த 7 இடிமுழக்கங்கள் அவர்களுக்கு அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலுக்குரிய ஆயத்தத்தை கொண்டு வருகிறது. எழுதப்படாத இடிமுழக்க ரகசியம், எழுதாமல் முத்திரை போடு என்று வெளிப்படுத்தும் விஷயம் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது. இதை எழுதாமல் முத்திரை போடு தானியேலில் சொல்லப்பட்டிருக்கு. கடைசி நாட்கள் வரைக்கும் ஜனங்கள் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்ந்து பார்ப்பார்கள். இந்த எழுதப்படாத முத்திரைக்குரிய ரகசியமானது இந்த சிறு குழுவை ஆயத்தப்படுத்தி அந்த சிறு குழுவுக்கு தான் அந்த இடிமுழக்க ரகசியத்தை வெளிப்படுத்துகிறது. 70வது வாரமானது சபையானது எடுக்கப்படுதலில் இருந்து ஆரம்பித்து அது திரும்ப வருகிற வரைக்கும் உள்ள காலத்தை கொண்டதாக இருக்கிறது. தானியேலுடைய 70வது வாரம், 69 வாரம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. 7 வாரமும் பிளஸ் 62 வாரமும் 69 வாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 70வது வாரம் யூதர்கள் கொடுக்கப்பட்ட வேளையிலே அந்த 70வது வாரமானது சபையானது மேலே எடுக்கப்படுதலில் இருந்து ஆரம்பித்து அது திரும்ப வருகிற வரைக்கும் உள்ள காலத்தை கொண்டதாக இருக்கிறது. என்ன அருமையா இருக்கு, குறிச்சிங்க. 105வது பக்கம் 35வது பேராகிராஃப். தானியேலுடைய 70 வாரம். 70வது வாரம்னா எத்தனை வருஷம்? தானியேலுடைய 70வது வாரம் என்பது எத்தனை வருடம்? ஒரு வாரம்ங்கிறது எத்தனை வருஷம்? ஏன் யோசிக்கிறீங்க? 70வது வாரத்தை மாத்திரம் கேட்கிறேன். அங்க 2 வாரம் அந்த தானியேல் புத்தகத்தை எடுத்து வாசிங்க. தானியேல் புத்தகத்தை எடுத்து வாசிங்க. 9ஆம் அதிகாரம், தானியேல் 9ஆம் அதிகாரம். அதை மறக்கவே கூடாது. தானியேல் புத்தகம் மீறுதலை தவிர்ப்பதற்கும் பாவத்தை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிகழ்ச்சி பண்ணுவதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும்
தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்தரிக்கிறதுக்கும் மகா பரிசுத்தமுள்ளவராகிய மணவாளனை மணவாட்டியும் அபிஷேகம் பண்ணுகிறதற்கும். மகா பரிசுத்தமுள்ளவர் என்று சொல்வது தேவன் சொல்றாரு, மணவாளனும் மணவாட்டியும் சேர்ந்து மகா பரிசுத்தமுள்ளவர். அப்ப மகா பரிசுத்தமுள்ளவர் அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன்னுடைய இஸ்ரவேல் ஜனத்தின் மேலும் இஸ்ரவேல் ஜனமான எருசலேமுடைய பரிசுத்தமாகிய நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது 70 வாரம். 7 49 490 வருஷம். 490 வருஷத்துல நான் கடைசி வாரத்தை விட்டுருங்க, அந்த கடைசி 7 வாரத்தை, அப்ப 483 வருஷம். அந்த 483 சொல்றதுக்கு தான் இங்க கீழே வாசிங்க. இப்பொழுது எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா இயேசு கிறிஸ்து வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரம் சொல்லும். அப்ப மொத்தம் எத்தனை வாரம்? 69 வாரம்னா எத்தனை வருஷம்? 69 × 7 483 வருஷம். 70 வாரம்னா 7 49 490 வருஷம். இது 483 வருடம் செல்லும். வாசிங்க. அந்த 62 வாரங்களுக்கு பின்புனா அது பிராக்கெட்ல 69 வாரங்களுக்கு பின்புன்னு அர்த்தம். 7 + 62 7 வாரமும் 62 வாரம் சொல்லணும். அந்த 7 வாரம் சென்ற பிறகு 62வது வாரம் சென்ற பிற்பாடுன்னா என்ன அர்த்தம்? அந்த 7 சேர்த்து 69 வாரம், மொத்தம் 70 வாரத்தில் 69 வாரம் முடிந்த பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார், சங்கரிக்கப்பட்டு விட்டார். 62 வாரம் சென்ற பிற்பாடு 69 வாரம் சென்ற பிற்பாடு மேசியா சங்கரிக்கப்படுவார் என்று தானியேல் தீர்க்கதரிசி சொல்கிறார். ஆனால் மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து அந்த 70வது வாரத்தின் மத்தியிலே சங்கரிக்கப்பட்டு விட்டார். அந்த 27 வசனத்தை வாசிங்க. அந்த கடைசி ஒரு வாரம் 70வது வாரம், அந்த கடைசி ஒரு வாரம் அளவும் அந்த அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதி, இயேசு கிறிஸ்துடைய 3 வருஷ ஊழியத்தை குறிக்கிறது. அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற பிற்பாடு, அந்த 7 வருடத்திலே 3.5 வருடம் சென்ற பிற்பாடு, நல்லா புரிஞ்சுங்க. அந்த வாரம் பாதி சென்ற பிற்பாடுனா என்ன அர்த்தம்? அந்த 7 வருஷத்துல பாதி வருஷமாகிய 3.5 வருடம் சென்ற பிற்பாடு பலியையும் காணிக்கையும் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ஒளிய பண்ணிவிட்டார். அப்ப அந்த வாரம் பாதி சென்றப்பட்டோம்னா கிட்டத்தட்ட 69 வருஷம் அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு. இன்னும் 3 வருஷம் தான் இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. அந்த இயேசு கிறிஸ்து ஏன் என்றால் அந்த அடுத்த 3 வருஷம் வர்றதுக்குள்ள மொத்த மனவாட்டி வரணும். 70வது வாரம் கடைசி 7 வருடம். அந்த 70வது வாரம் வருவதற்கு முன்பதாக அந்த வாரத்திலே பாதி சென்ற பிற்பாடு மேசியா கல்வாரி சிலுவையிலே சங்கரிக்கப்பட்டு விட்டார். அப்ப மீதி பாதி 3 வருஷம் வர்றதுக்கு முன்னாடி மனவாட்டி முழுசும் வரணும். அதனால் மீதி பாதியை கடைசி கொண்டாண்டார். உலகத்தின் முடிவுக்கு இடையில உள்ள அந்த முத 3.5க்கும் கடைசி 3.5க்கும் நடுவில் புறஜாதி சாம்ராஜ்யம் 2000 வருஷம் இருக்குது. இப்ப அவர்கள் சொன்னது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட காலம்தான். உன் ஜனத்துக்கும் உன் ராஜ்யத்துக்கும் 70 வாரம் செல்லும். 7 வாரம் சென்றுச்சு, 62 வாரம் சென்றுச்சு, 69 வாரம் முடிஞ்சிருச்சு. 70வது வாரத்தில் பாதியில மேசியா சங்கரிக்கப்பட்டு விட்டார். அப்ப மீதி இருக்கிற பாதி வருஷமாகிய 3.5 வருஷம் இருக்கு. ஆகையினால அதை சொல்லிதான் இப்ப தீர்க்கதரிசியோட செய்தியில வாசிக்கிறேன். 70வது வாரமானது சபை மேலே எடுக்கப்பட்டதிலிருந்து ஆரம்பித்து 70வது வாரமானது சபை மேலே எடுக்கப்பட்டதிலிருந்து ஆரம்பித்து அது திரும்ப வருகிற வரையிலும் உள்ள காலத்தை கொண்டதாக இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? 70வது வாரம் சபை மேலே எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஒவ்வொரு மொத்த மனவாட்டியும் அந்த 70வது வாரத்தில் தான் எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. அவங்களுக்கு அந்த 69 வாரம் வரைக்கும் சம்பந்தம் இல்லை.
அந்த 70வது வாரத்திலே அவர்கள் சபை எடுக்கப்பட்டு திரும்ப வருகிற வரையிலும் உள்ள காலத்தை கொண்டதாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு தான் அந்த 70 வாரம். ஆனா அது அந்த 70வது வாரத்தில் சபை எடுக்கப்பட்டு விட்டது. அப்ப மீதி இருக்கிற 3 வருஷம் அந்த 70வது வாரத்தில் பாதியிலே மேசியா சங்கரிக்கப்பட்டு விட்டார். பாதியில் அவர் சங்கரிக்கப்பட்ட பிற்பாடு இன்னும் மீதி 3 வருஷம், 7ல் பாதி 3 வருஷம். அந்த 3 வருஷத்துக்காக தான் இயேசு கிறிஸ்து கூடார பண்டிகையிலே பாதி பண்டிகையிலே இயேசு கிறிஸ்து அந்தரங்கமாய் போனார். அந்த 3 வருஷம் தான் 6வது முத்திரையின் கீழே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 1,44,000 சந்திக்கப்படக்கூடிய அந்த கடைசி 3 வருடம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த கடைசி 3 வருடத்துக்கு போவதற்கு முன்பதாக சோதோம் குமாராவுக்கு 2 ஊழியக்காரங்கள் போவதற்கு முன்பதாக ஆபிரகாம் இடத்திலே தேவன் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆபிரகாம் தேவனும் விருந்து சாப்பிடக்கூடிய சூழ்நிலைக்கு வந்து விட்டார்கள். அங்கே உலகத்துக்கு நியாய தீர்ப்பு ஆரம்பித்து விட்டது. உலகத்துக்கு உபத்திரவம் ஆரம்பித்து விட்டது. அந்த உலகத்துக்கு உபத்திரவம் ஆரம்பிக்க நோவா பேழையில 8 பேர் காக்கப்படுவது போல 1,44,000 பேர் மேலே காக்கப்படுகிறார்கள், மீதி பேர் அழிக்கப்படுகிறார்கள். அப்ப புறஜாதி ஒருத்தனும் ரசிக்கப்பட மாட்டான். சபை முடிஞ்சிருச்சு. அந்த 1,44,000 சந்திக்கிறதுக்கு தேவன் போயிட்டாருன்னா புறஜாதி என்ட மெசேஜ் எந்த சபையா இருந்தாலும் ஒருத்தனும் ரசிக்கப்பட மாட்டான், முடியாது. இந்த வெளிப்பாடை அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். கடைசி 3 வருடத்தை புரிந்திருக்க வேண்டும். காலத்தை நிதானிக்க தெரியாத மாயக்காரரே உங்களுக்கு ஐயோ, மாயக்காரர் என்று சொல்லப்படுகிறது. இந்த கடைசி 3 வருடத்தை வந்திருக்கிறத நீங்க நிதானிக்கணும். இப்ப கடைசி 3 வருஷம் நம்ம போயிருக்கிறோம். அப்ப கல்யாண விருந்து நாம் புசித்துக் கொண்டிருக்கிறோம். லவோதிக்கேயா சபை காலம் முடிஞ்சிருச்சு. தேவன் வாசப்படிக்கு வெளியே வந்துட்டாரு. தேவன் இங்க வாசப்படிக்கு வெளியே போனவர் மாத்த அதோடு நிக்கல. அவர் என்ன பண்றாரு, அத்திமரம் மற்ற எல்லா மரம் துளிர் விடுவதை காணும் போது இதோ வாசல் அருகே வந்து விட்டார். அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாசல் அருகே வந்து விட்டார். அங்கே உள்ள பிரவேசிக்கிறதுக்கு அங்க 1,44,000 சந்திப்பதற்கு அங்க போயிட்டாரு. இங்க சபையை விட்டு அவர் வெளியே துரத்திட்டாங்க. சபையை விட்டு இயேசு கிறிஸ்து புறக்கணிக்கப்பட்ட ராஜாவாயிட்டார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசுவை புறக்கணித்த பிறகு அவர் புறஜாதிக்கு வந்தாரோ, பவுல் அப்ப நிருபத்தில் அழகா சொல்றாரு, அவர்கள் புறக்கணித்ததுனால நான் யாருக்கு போறேன், புறஜாதிக்கு நான் போறேன்னு சொல்றார். அவர்கள் புறக்கணித்ததனால். இப்பொழுது புறஜாதி சபை இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்ததனால் அவர் அங்கே போகிறார். அங்க போயிட்டார். முதலாம் சபை காலத்திலேயே அவர் இங்க வந்துட்டார். பவுல் காலத்திலேயே 1ஆம் நூற்றாண்டு முடிஞ்சனால அங்க ஒருத்தனும் யூதன் ரசிக்கப்பட மாட்டான். அந்த தலைமுறையோட அவ்வளவுதான். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் வாழ்ந்த தலைமுறையோட அடுத்த ஜெனரேஷன் வரும்போது அங்கு தீர்த்தராயன் காலத்துல 5வது முத்திரையின் கீழ் கிபி 70 அந்த தேசத்தை அழிச்சிட்டார். அந்த தேசத்து இஸ்ரேல் தேசத்திலிருந்து ஒருத்தனும் ரசிக்கப்படக்கூடாது என்பதற்காக தேசத்தை அழித்து விட்டார். இப்பொழுது புறஜாதியிலிருந்து ஒருவனும் ரசிக்கப்படக்கூடாது என்பதற்காக தேவன் இங்கிருந்து அங்க பரிசுத்த ஆவியின் அங்க போயிட்டார். அப்ப இதை உணர்ந்திருக்க வேண்டும். அன்றைக்கு பவுல் உணர்ந்திருந்தான். இஸ்ரேல் தேசத்தில் ஒருத்தரும் காலை உதறிட்டு வந்துட்டான், நான் புறஜாதிக்கு. அது வேதத்தில் எந்த இடத்துல வாசிக்கிறீங்க? வேதத்தில் பவுல் எப்போ புறஜாதிக்கு வர்றான்? அப்போஸ்தலர் நடபடிகள் 13 நடபடிகள் வாசிங்க. அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் அபாத்திரராய் அவர்கள் தீர்க்கப்பட்டு விட்டார்கள். இதோ நாங்கள் புறஜாதியத்தில் போகிறோம். புறஜாதிக்கு நீங்க முடிஞ்சு போச்சு, இனி உங்களுக்கு ஊழியம் செய்யறதுக்கு முடிஞ்சு போச்சு என்று புறஜாதிக்கு வருகிறார்கள். அதே 18:6 வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடியில் 18 அப்போஸ்தலர் 18:6 13:46 அப்புறம் 18:6 வஸ்திரத்தை கழட்டிட்டான், சட்டையை கழட்டிட்டு என்ன பண்ணிட்டான், சட்டையை கழட்டி உதறிட்டான். இனி உங்க ரத்தப்படி பிளாத்து கை கழுவுறப்படி இனி உங்க ரத்தப்படி யூதர்கள் உங்களுக்கு உங்க தலைமையில இருக்கும். ஆகையினால இவன் ஏற்கனவே பிளாத்து என்ன சொன்னான், இவருடைய ரத்தப்படி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரக்கூடாதுன்னு வாயை விட்டானுங்க. அப்ப இயேசு கிறிஸ்து புறக்கணித்த அவர்கள் அங்கே பவுல் என்ன பண்ணிட்டா, புறஜாதிக்குரிய ஊழியக்காரனா இருந்தபடினால் சட்டையை கழட்டி சட்டையில தூசி விழா இல்லாத அளவுக்கு உதறி விட்டு என்ன சொல்றான், உங்கள் தலையின் மேல் இருக்கும்
நான் சுத்தமா இருக்கேன்பா, நான் சொல்ல வேண்டிய கடமைக்கு சொல்லிட்டு நீங்க கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு இது முதல் புறஜாதியத்துக்கு போகிறோம் என்று. அப்ப பவுல் புறஜாதிக்கு வந்த காரியம் நமக்கு தெரியுது. இப்ப தேவன் பவுலுக்குள்ள இருந்த அதே தேவன் தான் புறஜாதிக்கு தீர்க்கதரிசியாக தம்மை வெளிப்படுத்தும்படியாக புறஜாதி சபை காலத்துக்குள் வந்துவிட்டார். முதலாவது பொன் குத்து வழக்குல முதல்ல இப்ப 7 சபை காலம் முடிஞ்சு, லவோதிக்கா சபை காலம் முடிஞ்சு பிரண்ணாம் உதறி இருக்கணும். அடுத்து யார் பண்ணணும்? பிரண்ணாம் முதல்ல நாம இப்போ உதறோம். நாம பிரண்ணாம் உதறிட்டு அவர் இஸ்ரேலுக்கு செய்தி கொடுக்க, அவர் உலகம் பூரா சுத்தினவர், இஸ்ரேல் நாட்டுக்கு செய்தி கொடுக்க போறப்ப தேவன் தடை பண்ணிட்டார். அவர் காலம் அது இல்லை, அவர் சபை காலத்தில் இருக்கிறார். ஆகையினாலே இப்பொழுது சபை காலம் 1977 முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப புறஜாதியை உதறது யாரு? புறஜா அன்னைக்கு யூதர்கள் சட்டையை உதறிட்டு வந்துட்டாரு யாரு? பவுல். இப்ப புறஜாதிக்கு சட்டையை உதறது யாரு? மனவாட்டியா தான் இருக்க முடியும். கடைசி சபை காலத்துக்காரன் இருக்க முடியாது. எடுத்துக்கொள்ளப்படுதல போகக்கூடிய மனவாட்டி தன் சட்டையை உதறிட்டு சட்டையை விட்டுட்டு போயிடறான். தீர்க்கதரிசி சொல்றாரு, சரீரம் எடுத்துக்கொள்ளப்படும் போது நம்ம சட்டையெல்லாம் கலந்து விழுந்துருமா, மகிமின் சரீரத்துக்குள்ள போயிடுவோமா. இயேசு கிறிஸ்து கல்லறையிலிருந்து எடுக்கப்பட்டப்போ அவர் சுத்தி இருந்த சீலையும் அவர் தலைமாட்டில் கல்லறையில இருந்தது. ஆனா அவர் வேற ட்ரெஸ்ல இருந்தார். அதான் ஒருத்தர் கேட்டார், இயேசு கிறிஸ்து யார் சட்டை தச்சு கொடுத்தா? உயிர்த்தெழுந்த பிற்பாடு தோட்டக்காரன போல வந்தார் இல்லையா, சட்டை போட்டு தானே வந்திருந்தாரு. அப்ப ஆனா அவரை அடக்கம் பண்ணப்போ இந்த சட்டையை கழட்டி வச்சுட்டாங்க கல்லறையில, அப்படியே இருந்தது. அப்ப அந்த சரீரம் அந்த வஸ்திரம் வைக்கப்பட்டு விட்டது அங்க சட்டையை. அதே போல இந்த புறஜாதி சபை ஏற்றுக்கொள்ளப்படுகிறவர்கள சட்டையை உதறிட்டு போறவா புறஜாதி மனவாட்டி. அப்ப இப்ப புறஜாதியிலிருந்து தேவன் அங்க போறார். அப்ப இதை மனவாட்டி மாத்திரமே அறிந்து கொள்ள முடியும். அன்றைக்கு பவுல் மாத்திரம்தான் அதை அறிஞ்சிருந்தான். ஏனென்றால் அவன் புறஜாதிக்குரிய முதல் தீர்க்கதரிசியா இருந்தபடினால் தேவன் புறஜாதிக்கு வருவதை பவுல் மாத்திரம் அறிந்திருந்தான். இப்பொழுது கடைசி நாட்களே புறஜாதி சபை காலம் முடிந்த பிற்பாடு மனவாட்டி மாத்திரமே அதை அறிந்திருக்கிறபடினால் தேவன் யூதர்களுக்கு போறதை மனவாட்டி மாத்திரமே சொல்ல முடியும். என் டைம் மெசேஜ் சொல்லிட்டு சொல்ல முடியாது. மனவாட்டி மாத்திரம்தான் தேவன் யூதர்கிட்ட போயிட்டாரு. இங்க பவுல் சொல்றான் தேவன் புறஜாதிக்கு வந்துட்டாருன்னு அவன் சொல்றான். ஏன்னா அவனை வார்த்தை அங்க எடுபடல, சட்டை உதறிட்டு வரான். இப்ப அதே பவுல் செய்த காரியத்தை லவோதிக்கா சபை காலம் முடிந்த பிற்பாடு மொத்த மனவாட்டியும் புறஜாதியிலிருந்து தேவன் அங்கே போய்விட்டார் என்பதை அறிந்திருக்க வேண்டும். ஆபிரகாம் எதை அறிந்து கொண்டான்? சோதோம் குமாராவுக்கு தேவன் போனதை போயெல்லாம் பார்க்கல. இல்ல நான் கூட போய் பார்க்கறேன், பார்த்தாதான் நம்புன்னு சொல்லல. ரெண்டு பேர் போறாங்கன்னு சொன்ன உடனே அவன் புரிஞ்சுக்கிட்டான். அப்ப அதே சோதோமின் நாட்கள் போல் நடந்த போல் மனுஷகுமாரன் நாட்கள் நடக்கும்னா என்ன அர்த்தம்? தேவன் இங்கிருந்து சோதோமுக்கு போயிட்டார். இன்னைக்கு சோதோமுக்கு அடையாளமாக இஸ்ரவேல் தேசத்துக்கு போய்விட்டார். அங்கே உள்ள லோத்தையும் லோத்தோடு சேர்ந்த ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாக போனது போல இன்றைக்கு கடைசியாக அக்னி பூமியில ஊற்றப்படுகிற வேளையிலே 1,44,000 பேரை மீட்டெடுக்கும்படியாக தேவன் அங்கே போய்விட்டார் என்பதை மனவாட்டி சபை மாத்திரமே அறிந்து கொள்ள முடியும். வேற எந்த மனவாட்டி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் அறிந்து கொள்ள முடியாது. ஆகையினாலதான் தேவன் அங்கே போய்விட்டார். இதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அக்கூடாரமானது எழுப்பப்படும் போது உயிர்த்தெழுதல் நடந்திருக்கும். எந்த கூடாரம்? மனவாட்டி கூடாரம். மனவாட்டி கூடாரம். கூடார பண்டிகையிலே அந்த கூடாரம் எழுப்பப்படுகிற வேளையிலே அங்கே உயிர்த்தெழுதல் நடந்திருக்க வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்துக்குள் மரித்தோல் அந்த கூடாரத்துக்குள் வர வேண்டும். அடுத்து இஸ்ரவேல் தேசமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. இப்பொழுது இஸ்ரவேல் ஒரு தேசமாக அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. டெல்லியிலிருந்து தலைநகர் எருசலேமுக்கு மாத்திட்டாலும் அது ஏற்கனவே பொட்டன்ஷியல் அவங்க மாத்திட்டாங்க. இப்போ ஐநா சபை அங்கீகாரம் கொடுத்திருக்கிறது, அவ்வளவுதான். ஆரம்பத்தில் அவங்க மாத்தியாச்சு. தலைநகர் எருசலேமுக்கு மாற்றப்பட்டு விட்டது. ஆகையினால இஸ்ரவேல் தேசமாக அங்கீகரிக்கப்பட்டு விட்டன. ஆனாலும் இன்னமும் அவர்களுக்கு ஆலய தொழுகை ஏற்படவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆலய பழைய ஏற்பாடு சட்டத்தின்படி, நியாயபரமான சட்டத்தின்படி அவர்களுக்கு ஆலய தொழுகை. தேவனை இப்ப பள்ளிவாசல தொழுறான். நம்ம யாராவது தொழுறோம்னு சொல்றதில்லை. இங்க என்ன எதுக்கு ஆராதனை என்ன சொல்றோம்? கர்த்தரை ஆராதிக்கிறோம். தொழுகை நடக்கிறதுன்னு அவன் தான் சொல்றான். யாரு? பள்ளிவாசல்ல தொழுக போனேன். நீங்க இங்க தொழுகிறதுக்காக வர்றீங்க?
தொழுது கொள்ளுதல் என்றாலே அழுகிறதுக்கு பிறகு தொழுகிறது. என்ன பண்ணும்? பள்ளிவாசலில் பாங்கு வைக்கிறான்ல, அல்லாஹு அக்பர், அவன் அது பாடுற மாதிரியா இருக்கு, சோக கீதம் மாதிரி தொழுகிறது. அந்த நாட்களில் அப்படிதான் இருந்தது. ஏனென்றால் மணவாளன் வரவில்லை, மணவாளன் மேசியா வரவில்லை, அவர்கள் முஸ்லிம்களுக்கும் மேசியா வரவில்லை. அவர்கள் அழுது தொழுது கொள்கிறார்கள். இன்றைக்கு மிஸ்ரவர்கள் அந்த அழுகையின் சுவரில் முட்டி முட்டி அழுது தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் மேசியாவை காணவில்லை, மேசியாவை அறியவில்லை, மேசியா வந்ததை புரிந்து கொள்ள முடியவில்லை. மேசியா இனிமேதான் வரப்போறாரு, வரணும், திரும்ப ஆலயத்தை அங்கே எழுப்பி அங்கே தொழுகை ஆரம்பிக்கிற வேளையிலே மேசியா வருவார் என்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இந்த 1,44,000 பேர் அந்த தொழுகையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த 1,44,000 பேர் ஏன் ரத்த சாட்சியா மறிக்கணும்? அவனோட தொழுகை இந்த 1,44,000 பேர் மேசியா ஏற்கனவே 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்ப அவன் தேசத்துல அவனுடைய கொள்கையின்படி, அவனுடைய கோட்பாடின்படி அவனை என்ன பண்ணுவாங்க? 1,44,000 பேரை கொலை செய்வார்கள், மோசேயும் எலியாவையும் சேர்த்து. அப்ப அந்த சூழ்நிலைக்கு அவங்க போயிட்டோம். ஆனால் நாம் தொழு நம்மை கர்த்தரை ஆடி பாடி துதித்து ஆராதிக்கிறோம். ஏனென்றால் தேவன் நமக்குள் இருக்கிறார். அவங்க இல்லாதனால தொழுது கொள்றாங்க, நம்ம இருக்கிறதுனால நம்ம தேவனை ஆராதிக்கிறோம். ஆகையினாலே அங்கே தொழுகை இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை. அவர்கள் ஆலய தொழுகை ஏற்படுத்தி கொள்ளும் போது சபையானது இங்கிருந்து ஏற்கனவே போயிருக்க வேண்டும். அவர்கள் ஆலய தொழுகை ஏற்படுத்திக் கொள்வாரானால் சபை என்ன பண்ணிருக்கணும்? இப்ப இந்த என்டைம் மெசேஜ்ல உள்ள ஜனங்கள் அங்கே 1,44,000 ஆலயத்தை கட்டி தொழுக ஆரம்பிக்கும் அப்புறம் தான் முழிப்பான். அப்புறம் இப்ப அவனுக்கு சொன்னது மண்டையில ஏறாது. அவனுக்கு எப்ப யோசிப்பான்? அங்க சிகப்பு கடாரி இன்னும் 2 வருஷம் ரெடி ஆயிரும். அப்ப அவன் ஆலயத்தை கட்டி திடீர்னு ஒரு இரவோடு இரவாக அங்க ஒவ்வொரு பள்ளிவாசலை இடிச்சிட்டு அங்க மகா பரிசுத்த ஸ்தலம் சாலமோன் கட்டின மகா பரிசுத்தவன் இருந்த இடத்துல அவன் ஆலயத்தை கட்டி தொழுக ஆரம்பிச்சும் போது இப்ப மண்டையை சொல்லுவான், என்னடா அங்க தொழுக ஆரம்பிச்சாங்க. தீர்க்கதரிசி செய்தி என்ன சொல்றாரு? அங்கே தொழுகை ஆரம்பித்து விட்டால் சபை இங்கே இருக்காது, எடுக்கப்படுவது நிறைவேறி இருக்கும். அப்படி மாம்ச பிரகாரமாக எடுக்கப்படுவதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் மாம்ச பிரகாரமாகவே சபை இங்கதானே இருக்கு, ராபின்சன் இங்கதானே இருக்கிறார், ராபின்சன் சபைக்காரங்களா இங்கதானே இருக்கிறாங்க, இவங்க என்ன பெருசா எடுத்துக்கொள்ளப்பட்டு நடந்துருச்சு, என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன உங்க எலிசாட்ட கேட்ட மாதிரி என்ன உங்களால் நீங்க எடுத்துக்கொள்ளப்பட்டேன்னு சொல்றாராம, நீங்க எடுத்துக்கொள்ளப்பட போறாராம அப்படின்னு தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் கேட்கிற மாதிரி இந்த தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் கேட்பாங்க. என்ன எடுத்துக்கொள்ளப்பட நிறைவேறிச்சாம எப்படி சொல்றாரு? அவரு எதை வச்சு சொல்றாரு? எடுத்துக்கொள்ளப்பட நடந்துருச்சுன்னு எல்லாம் இங்கதானே இருக்கிறாங்க. இப்ப என்டை மெசேஜோட எல்லா அன்னைக்கு ஸ்தாபனங்கள் என்ன நினைச்சாங்க? மோகன்சி லாசரஸ் இருக்கிறாரு, பெரிய பால் தினகரன் இங்கதான் இருக்கிறாரு, ஆகினால் எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கல. மோகன்சி லாசரஸே இங்க இருக்கிறாரு, ஏன்னா பெரிய ஊழியக்காரரு. அதே மாதிரி வெளிநாடுகள் பெரிய பெரிய ஊழியக்காரங்க என்னென்னமோ சொல்லுவாங்க, பின்னிங்கன்னா ஏதோ பெரிய பெரிய ஊழியக்காரங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க. இவரை மாதிரி நம்ம பில்லி அப்ரஹாம் மாதிரி, பில்லி கிரகம் மாதிரி நிறைய பெரிய ஊழியக்காரங்க அவங்களே இங்க இருக்கிறாங்க. நீ என்ன பெரிய ஆளா எடுத்துக்கொள்ளப்படுதுன்னு சொல்றதுக்கு? அப்படி இன்றைக்கு சொல்லுவார்கள், எல்லாரும் இருக்கிறாங்க. அப்ப இவங்க என்ன நினைப்பாங்க பாருங்க, மெட்ராஸ்ல புக்கு பிரிண்ட் பண்றாரு மோசஸ் தயானந்த் இங்கதான் இருக்கிறார், சென்ட் சர்ச் அட் மெட்ராஸ். அந்த பெரிய சபையை சேர்ந்த யார் இருக்கிறா? ஐசக் வசந்தகுமார ஊர்ல இருக்கிறார். போன் பண்ணி கேட்டு கன்ஃபார்ம் பண்ணீங்க எடுத்துக்கொள்ளப்படுறதுல போயிருக்கிறா என்னான்ட்டு. அதுக்கடுத்து வேற யாரு? இன்னொரு வலசரவாக்கம் சாமுவேல், அவர் இங்கதான் இருக்கிறார். ஏன்னா அவர் நிறைய புத்தகம்லாம் வாட்ஸ்அப்ல யூடியூப்ல நிறைய விட்டுருக்கிறாரு. பாருங்க, அவர்கிட்ட போன் பண்ணுங்க, அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரா? அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தா போன் டயல் போவாது, தொடர் பள்ளிக்கு வெளியே போய்விட்டாருன்னு சொல்லிருக்கணும். அப்ப அவங்களாம் தொடர் பள்ளிக்குள்ள இருக்கிறாங்க. அப்ப எடுத்துக்கொள்ளப்படுதல் நிகழவில்லை என்று மாம்ச பிரகாரம் சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் எடுத்துக்கொள்ளப்படுதல் நிறைவேறி இருக்கும். அங்கே ஆராதனை தொழுக ஆரம்பிச்சுட்டா எடுத்துக்கொள்ளப்படும் நிறைவேறுங்கிற காரியத்தை அறிந்து கொண்டிருக்கிறோம் உண்மையான மனவாட்டி மாத்திரமே. ஆக நம்ம சொல்றோம் அங்க ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்துருச்சு நாம சொல்றோம். அப்ப நாம சொல்ற வார்த்தை உண்மை என்பதை தேவன் நம்மை அங்கீகரிக்கிற வேளையிலே அவர்கள் கைவிடப்படப்பட்டவர்களாக இருப்பார்கள். அவர் எடுத்துக்கொள்ளப்படுவது நடக்கவில்லை என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அதற்கு அடுத்த காரியம் நடந்துரும். எப்படி அந்த பையன் 4ஆம் கிளாஸ் படிக்கிறான்னா அப்ப 3ஆம் கிளாஸ் ஏற்கனவே படிச்சுட்டான்னு அர்த்தம். அப்ப 4ஆம் கிளாஸ் படிச்சுட்டான்னு சொல்லி டிசி கையில வாங்கிட்டோம்னா அவன் என்ன அர்த்தம்? 3ஆம் கிளாஸ். அதே போல இந்த வரிசை ஏற்கனவே தாண்டி போய்விட்டது.
எடுத்துக்கொள்ளப்படுதல் முடிந்து யூதர்களுக்கு போய்விட்டார். ஆகையினால் எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்தால் தான் யூதருக்கு போக முடியும். அப்போ நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கலன்னு சொல்லிட்டு இருக்கிற பட்சத்தில் யூதருக்கு போக மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. போகிறதை நீங்கள் அறிந்து கொள்ள மாட்டீர்கள். ஆகையினாலே தொழுகை அங்கே ஆரம்பித்து விட்டால் சபையானது இங்கே இருக்காது. தொழுகை ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அப்போ என்ன அர்த்தம்? எடுத்துக்கொள்ளப்படுதல் இந்த 3 வருஷத்துக்கு இன்னும் சொல்ல போனால் 3 வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்துக்கொள்ளப்படுதல் நிறைய இருக்கும். அந்த பலியானது பாதி பண்டிகை இயேசு கிறிஸ்து அந்தரங்கமாய் போன அந்த டயத்திலேயே எடுத்துக்கொள்ளப்பட நிறைவேறிவிட்டது. சரி, அடுத்து பழைய ஏற்பாட்டில் 3 முறை எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்தது. ஏனோக்கு, மோசே, எலியா 3 விதமாக எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்தது. புதிய ஏற்பாட்டிலே அதே போல் 3 என்றார். புதிய ஏற்பாட்டில் எப்படி 3 அப்படின்னு சொல்லுகிற புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும் போது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களோடு கூட பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொரு தனித்தனி நபராக காட்டினார். ஒன்று ஏனோக்கு தனிநபர், மோசே தனிநபர், எலியா தனிநபர். இப்போ புதிய ஏற்பாட்டிலே அந்த 3 பேருமே இப்போ 3 குரூப்பாக காட்டுறார். புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவுடனே அவர்களும் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். அவர்களும் தேசத்தில் 40 நாள் அவர்களும் காட்சிக்கு வந்தாங்களாம். தீர்க்கதரிசி சொல்றார், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு 40 நாள் ஜனங்களுக்கு காட்சி கொடுத்தார். அவர்களும் காட்சியில் இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து கூட தான் அவங்க மேலே போறாங்க அடுத்த பரிமாணத்துக்கு. இயேசு கிறிஸ்து 40 நாள் கழித்து தான் அவர்கள் உன்னதத்திற்கு போனார். அதே போல பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் 40 நாள் கழித்து தான் உன்னதத்திற்கு போனார்கள். அது ஒரு கூட்டம். அடுத்த கூட்டம் யாரு? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது. அப்ப புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இது அடுத்த குரூப். அதுக்கடுத்து ராப்சர்ல எடுத்துக்கொள்ளப்படுதல போகக்கூடிய நாமம். இது 1 நாம அவங்க கூட சேர்த்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா 1,44,000 வர்றாங்க இல்லையா, அவர்கள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட, ஆனால் மரிக்காமல் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய நாம தான் உண்மையான எடுத்துக்கொள்ளப்படுது. புதிய ஏற்பாட்டில் 3 எடுத்துக்கொள்ளப்படுதல், பழைய ஏற்பாட்டில் 3 ஆனால் பழைய ஏற்பாட்டில் 3 எடுத்துக்கொள்ளப்படுதல் 3 வித்தியாசம். அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் 3 எடுத்துக்கொள்ளப்படுதலும் 3 வித்தியாசம். புதிய ஏற்பாட்டில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழக்கூடியவர்கள் மோசைக்கு அடையாளமாக இருக்கிறார்கள். மரியாமல் எடுத்துக்கொள்ளப்படக்கூடியவர்கள் எலியாவுக்கு அடையாளமாக இருக்கிறார்கள். ஆனாலும் அந்த எலியாவுக்கு அடையாளமாக இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறார்கள். இன்னுமாக ஏனோக்குக்கு அடையாளமாக மணவாட்டி சபை. இங்கேயும் ஏனோக்குக்கு சமமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களும் மோசைக்கு அடையாளமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களும் எலியாவுக்கு அடையாளமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட 3 கூட்டமும் புதிய ஏற்பாட்டிலையும் இருக்கு. அப்ப எடுத்துக்கொள்ளப்படுதல் எவ்வாறு நடக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டிலே 3 எடுத்துக்கொள்ளப்படுதல், 2ஆம் எடுத்துக்கொள்ளப்படுதல் அதுல வரிசையை சொல்றார். முதல் எடுத்துக்கொள்ளப்படுதல் ஏற்கனவே நடந்தாயிற்று, புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து நடந்தாயிற்று. 2வது எடுத்துக்கொள்ளப்படுதல் 2 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் தீர்க்கதரிசி. புதிய ஏற்பாட்டில் 2வது எடுத்துக்கொள்ளப்படுதல் 2 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம். அடுத்து உயிரோடு இருக்கும் மணவாட்டின் சரீரமும் அணுவாக மகிமையின் சரீரமாக மாறி எடுத்துக்கொள்ளப்படுதல், அதுவும் 3வது எடுத்துக்கொள்ளப்படுதல். அடுத்து கலைகள் கட்டப்பட்ட பின்பு, கடைசியாக கலைகள் கட்டப்பட்ட பின்பு நாமெல்லாம் என்ன, கலைகள் கட்டப்பட்ட பின்பு எடுத்துக்கொள்ளப்படுதல் சம்பவிக்கும். இப்ப கலைகள் கட்டப்பட்ட ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நாம் எடுத்துக்கொள்ளப்படுதல் இருக்கோம்னா கலைகள் என்ன ஆயிடுச்சு? கட்டப்பட்ட ஆகிவிட்டது. கலைகள் கட்டப்பட்டு விட்டது. கலைகள் ஏற்கனவே கட்டப்பட்டாயிடுச்சு. அது மேல புரிஞ்சு. அப்ப நீங்க இப்ப யார் கலைகள் என்று புரிஞ்சிருக்கு. இப்ப கொரோனானால கலைகள், பூமிக்குரிய கலைகள்லாம் கட்டப்பட்டிருக்கு. ஸ்தாபன ஊழியக்காரங்கள் மூலமாக நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் நான் அப்போலோவை சேர்ந்தவன் சொல்றாங்களே, அவங்களாம் மாம்சத்துக்குரியவன் தீர்க்கதரிசி பவுல் சொல்றார். அவங்களாம் யாரு? பவுலை நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறீர்களே, அதை வாசிங்க. நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் ரோமர் 1 ரோமர்களின் நிருபம் 1 கொரிந்தியர் எடுங்க. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும்
அப்ப நீங்க எந்த நபரை சார்ந்தவர் என்று சொல்லக்கூடாது. நான் அந்த சபை அந்த ஊழியக்காரனை சேர்ந்தவன் இந்த ஊழியக்காரனை சேர்ந்தவன் நீங்க சொல்லவே கூடாது. அப்ப நானா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டேன் இல்ல. அப்ப கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா இல்ல. மனவாட்டி எல்லாரும் ஒன்னும் சேர்ந்தா இருக்கிறாங்க. அப்ப ஒவ்வொருத்தரும் இந்தந்த ஊழியக்காரனை சேர்ந்தவர்கள் என்று நீங்க சொல்லக்கூடாது. ஏனென்றால் அப்படி சொல்லுவீர்களானால் நீங்கள் கலைகளாக மாறிவிடுவீர்கள். அந்தந்த ஊழியக்காரனை சேர்த்து நீங்கள் கட்டப்பட்டு விட்டீர்கள். கலைகள் ஒன்றாக கட்டப்படும். நான் ராபின்சனை சேர்ந்தவன் நீங்க சொல்லக்கூடாது. நான் ரூமனை சேர்ந்தவன் நீங்க சொல்லக்கூடாது. அப்ப அதோட சேர்த்து நீங்க கட்டப்படுகிறீர்கள். அப்ப பவுலை சேர்ந்தவன் என்னை குறித்து சொல்லாத, அப்போலோவை சேர்ந்தவன் சொல்லாதீங்க. அப்படி இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குரியவளாக இருக்கிறீர்கள். பவுலாக இது பண்ணா ஆகையினால நான் ஞானசானம் கொடுத்ததுனால அவரை சேர்ந்தவன் நீங்க சொல்லாதீங்க. அப்படியும் அப்ப ஒருத்தர் ஞானசானம் உங்களுக்கு கொடுத்தா அப்ப நீங்க யாரை சேர்ந்தவர்கள்? ஞானசானத்தை சேர்ந்தவன் நீங்க. அப்படி உங்க ஞானசானம் உங்களுக்கு கொடுத்தாலும் அந்த நபரை சேர்ந்தவன் நீங்கள் சொல்லக்கூடாது. ஆகையினால்தான் நான் யாருக்குமே ஞானசானம் கொடுக்க விரும்பலன்றார் பவுல். பவுல் நான் என்ன சொல்றாரு? நான் கிறிஸ்துவுக்கும் 15 வசனம் இதுக்காக ஞானசானம் கொடுக்காததுக்காக தண்ணி ஞானசானம் யாரும் கொடுக்கல. அதனால தேவனுக்கு நன்றி. நான் தேவான் வீட்டருக்கு ஞானசானம் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேல நான் யாருக்கும் ஞானசானம் நான் கொடுக்கல. அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் ஞானசானம் கொடுக்காததுக்காக. ஆகையினால ஞானசானம் கொடுத்து நான் பெருமை அடையவில்லை. நான் இத்தனை பேருக்கு ஞானசானம் கொடுக்கிறேன்னு இன்னைக்கு சபைகள் அவ்வாறு பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகையினால அவர்கள் அவ்வாறு சொல்லுவார்களானால் ஊழியக்காரன் நான் இத்தனை பேருக்கு ஞானசானம் கொடுத்துன்னு சொன்னா அவனும் கலைதான். நீங்க அந்த ஊழியக்காரன் நான் சேர்ந்தவன் அப்படின்னு சொன்னா நீங்களும் கலைதான். நான் இன்னார் கையில ஞானசானம் பெற்றதுனால அவர் தான் நல்லவர் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க கலைதான். ஆகையினால் திரும்ப சொல்ல நீங்கள் நான் பவுலை சேர்ந்தவன் அப்போலை சேர்ந்து சொல்லாதீங்க. கலைகள் ஒன்றாக கட்டப்பட வேண்டும். அது எப்ப கட்டப்படணும்? எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு முன்பாக கட்டப்பட வேண்டும். அப்ப நாம எடுத்துக்கொள்ளப்படுதல் இருக்கிறோம்னு சொன்னோம்னா அப்ப கலை கட்டப்பட்டிருக்கணுமா வேண்டாமா? ஏற்கனவே கட்டப்பட்டுருச்சு. அந்த கட்டப்பட்டதற்கு அடையாளமாக தான் இப்ப கொரோனா வந்து பூமியில நம்ம எல்லா காரியத்தையும் பூமியில அடையாளம் வைக்கிறார். அவன் சொந்த வீட்டோட ஊரோட போய் செட்டில் ஆகிறான். மோடி என்ன பண்ணா? ஹிந்தியை திணிக்கிறதுக்கு பதிலா ஹிந்திக்காரர்களை இதெல்லாம் திணிச்சான். இப்ப ஒன்னும் பண்ண முடியல. அவன் என்ன பண்ணா? ஹிந்தியை திணிச்சா ஹிந்தி ஸ்ட்ரைக் வரும். அப்ப தமிழர்கள் ஹிந்தி முறை வழிமுறை கல்வி ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு ஏற்கனவே அண்ணாதுரை காலத்திலே நடந்தது. ஆகையினால ஹிந்தி நாட்டில இருந்து 25 லட்சம் 30 லட்சம் பேரை தமிழ்நாட்டுக்கு அனுப்பினான் வேலை வாய்ப்பு தேடி. இப்ப அத்தனை பேர் திரும்ப ஓடுறான். அப்ப தேவன் மோடி கையில ஒன்றும் கிடையாது. அவன் ஒரு திட்டத்தை போட்டான்னா தேவன் ஒரு திட்டத்தை போடுகிறார். அவர் கிருமி அனுப்பி அவனை விரட்டுறாரு. ஒன்ன சொந்த ஊருக்கு போயிருக்கு. அப்ப எல்லாம் வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல அலமோதி மக்கள் வர்றதை பார்த்தா பயங்கரமா இருக்கு. நாட்டில் நடந்தே வர்றான். நம்ம இங்கிருந்து ஆராதனைக்கு வர முடியல. சொந்த வீட்டுக்கு போறதுக்கு 1000 கிலோமீட்டர் நடக்கலாம். சொந்த ஊருக்கு போறதுக்கு இங்க நாகர்கோயில வேலை பார்த்து ஹோட்டல்ல வேலை பார்க்கிற நேபாளத்துக்காரன் நாகர்கோயில் எங்க இருக்கு, நேபாள் எங்க இருக்கு? நாகர்கோயில் நேபாளத்துக்கு நடந்தே போறேன்றான். அதே மாதிரி டெல்லியில வேலை பார்க்கறவன் இங்கிட்டு நடந்து வரான் பெங்களூருக்கு. பெங்களூர்ல வேலை பார்க்கறவன் இங்க நடந்து வரான். அதே போல ஜனங்கள் நான் செத்தாலும் பரவாயில்ல, எங்க அம்மா மடியில போய் சாவறேன், எங்க சொந்த ஊருக்கு போய் சாவறேன், எங்க உடன்பிறப்புகள் சொந்தக்காரங்க கூட சேர்ந்து சாவறேன், இங்க அனாதை மாட்டம் இங்க இருக்கிறதுக்கு நான் விரும்பவில்லை என்று இருக்கிறார்கள். இது தேவன் கலைகள் கட்டப்படுவதற்கு பூமியில ஒரு அடையாளம். அவன் ஸ்தானத்துக்கு போய் சேர்றது. மனவாட்டி தன்னுடைய ஸ்தானத்துக்கு போய் சேர்ந்து விட்டால் இதுக்கு உலகத்துல கலைகள் கட்டப்படுறதுக்கு முன்னாடியே மனவாட்டி என்ன பண்ணிடுறான்? தான் ஸ்தானத்துக்கு போயிடுற. ஆகினால் எடுத்துக்கொள்ளப்படுதல் நிறைவேற்றி விட்டது என்பதற்கு இது ஒரு அடையாளம். நீங்க புரிஞ்சு கொள்ளலாம். பூமியில இனத்தோடு சேரம். தீர்க்கதரிசியுடன் ஒத்த சிறகுள்ள பறவைகள் ஒன்று கூடும் காலம்ன்றார். ஒத்த சிறகுள்ள பறவைகள். அப்ப என்ன அர்த்தம்? கழுகுக்கு ரெக்க பெருசா இருக்கு, மேல போய் அதெல்லாம் ஒன்னா செட்டா இருக்கும். அதுக்கடுத்து பருந்து ஒன்னா கூடும், அதுக்கடுத்து காக்கா ஒன்னா கூடும், குருவி தூக்கலாங்கருவி சின்ன சின்ன குருவிகள். அப்ப ரெக்க சின்ன உள்ளதெல்லாம் அது போல ஒரு மரத்தில் அடையும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இரவு சாயங்கால வேலையில ஒவ்வொரு மரத்துலயும் பறவைகள்லாம் போய் அடையும். 6 மணிக்கு ஆச்சுன்னா இங்க நம்ம ஊர்ல சிட்டியில பாக்குற ரொம்ப அபூர்வம். கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா அந்தந்த மரத்துல பறவை எல்லாம் காக்கா பூரா எவ்வளவு காக்கா சுத்தினாலும் அந்த ஒரு காக்கா போறது ஒரு மரத்துல அடையும், குருவி பூரா இன்னொரு மரத்துல அடையும். அப்ப அது ஸ்தானத்தை போய் அடைந்து கொள்ளுகிறது.
அப்ப உலகத்தில் உபத்திரம் வருகிற வேலையில அவங்க ஸ்தானத்துக்கு போயிடுவாங்க. அந்த தொடர்ந்து நாம் அடுத்த வாரத்தில் பார்ப்போம். எடுத்துக்கொள்ளப்படுதல் நிறைவேறுவதற்கு முன்பதாக அவரவர்கள் ஸ்தானத்தில் கட்டப்பட்டிருக்க வேண்டும். எடுத்துக்கொள்ளப்பட்ட நிறைவேறிச்சுன்னா இப்ப கலைகள் கட்டப்பட்டு விட்டது, ஒரு ஆத்மா கூட வராது, சுவிசேஷத்துக்கு வாசல் அடைபட்டு விட்டது. இதை நன்கு அறிந்திருக்க வேண்டும். ஆகையினால இன்னைக்கு என் டைம் மெசேஜ் கூட சுவிசேஷம் இன்னும் ஞானசானம் கொடுத்துட்டு இருக்கான், இன்னும் திருவிருந்து கொடுத்துட்டு இருக்கான். அவனுக்கு தெரியல, வாசல் அடைப்பட்டது அவனுக்கு தெரியல. ஞானசானத்துக்கு கை தூக்கி ஏற்றுக்கொண்டாலே வாசல் திறந்திருக்குன்னு இவன் நினைக்கிறான். ஞானசானத்துக்கு எல்லாரும் ஏற்றுக்கொண்டு தான் இருப்பான், அது கடைசி வரைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கும். ஆகையினால் நீங்கள் தான் நிதானிக்க வேண்டும். கர்த்தர் தாமே தொடர்ந்து எடுத்துக்கொள்ளப்படுதல் கொடுத்து பார்ப்போம். 2 பேப்பர் தான் வாசிச்சிருக்கு, இன்னும் எத்தனை பேப்பர் இருக்கு? 13 பேப்பர் இருக்கு. இன்னும் எத்தனை வாரம் ஆகணும் தெரியல. வேகமா போகணும். எனக்கு ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் மேல் நடத்துவார்.